தொடர்ந்த வழக்கிலும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். சிறையிலிருந்து வெளிவருகிறார். அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கில் சபாநாயகர் அப்பாவு நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ₹100 கோடி மதிப்பில் மின்னணு மற்றும் டெலிமாட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை ஹோசூரில் அமைக்கிறது RGBSI நிறுவனம். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உலகின் 17 முன்னணி நிறுவனங்களுடன் 7,516 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் கையெழுத்து. தங்கம் விலை ஒரே நாளில் ₹960 உயர்வு. ஒரு சவரன் 54,600 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னையில் செப்டம்பர் 24 ஆர்ப்பாட்டம். பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் பிரிட்ஜ் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஆசிரியைகள் உயிரிழந்த விவகாரம். கட்டடம் சீல் வைக்கப்பட்ட நிலையில் இடிக்கும் பணி சற்று நேரத்தில் தொடங்க வாய்ப்பு. திருவள்ளூர் அருகே துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் இருளில் மூழ்கிய சென்னையின் முக்கிய பகுதிகள். மின்தடை முற்றிலுமாக சீர் செய்யப்பட்டு விட்டதாகவும் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளில் பாதிப்பு இல்லை என்றும் மின்வாரியம் விளக்கம். பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 11ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். பெரும்பாலான ரயில்களில் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். தீ விபத்தில் காயமடைந்த குன்றக்குடி கோயில் யானை மரணம். சிகிச்சை பலனின்றி நள்ளிரவில் இறந்தது. மணப்பாறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் சோதனை. கணக்கில் வராத ₹1,15,000 பறிமுதல். சதுரகிரி மலை கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு நாளை ஒரு நாள் முதல் 4 நாட்கள் அனுமதி. புரட்டாசி பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியையொட்டி வனத்துறை முடிவு. நாளை நடைபெறவுள்ள குரூப் 2 தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. காலை 9 மணிக்கு முன்னதாக வர வேண்டும் என தேர்வர்களுக்கு அறிவுரை. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இன்றும் நாளையும் 955 சிறப்பு பேருந்துகள். மிலாது நபியையொட்டி தொடர் விடுமுறையை அடுத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மதுரை அருகே திமுக கூட்டத்தில் வழங்கப்பட்ட சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம். முதல் நாள் இரவு தயாரிக்கப்பட்ட உணவை மறுநாள் சாப்பிட்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கலாம் என தகவல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்பு GSTயை விமர்சித்து பேசிய கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன். ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு பின் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரினார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. சிபிஐ கைது செய்த வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து நமது செய்தியாளர் ஜெனிஃபர் இணைகிறார். ஜெனிஃபர், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம்.
வணக்கம் மோனிஷா. நீண்ட காத்திருப்புக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் இன்று கிடைத்திருக்கிறது சிபிஐ தொடர்ந்த வழக்கில். இதுகுறித்து தொடர்ந்து பல்வேறு கருத்துகள் நிலவி வந்தது. ஏற்கனவே ஒருமுறை அவருக்கு ஜாமீன், இடைக்கால ஜாமீன் நிபந்தனையோடு தேர்தல் சமயத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது, நிபந்தனையோடு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதலாக பல விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். திரு அரவிந்த் குணசேகர், வணக்கம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர், டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இத்தனை நாட்கள் சிறையிலிருந்து இறுதியாக அவருக்கு ஜாமீன் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாமீன் அவருக்கு சரியான நேரத்தில் கிடைக்கப்பட்டிருக்கா இல்ல தாமதமாக கிடைக்கப்பட்டிருக்கா? தங்களுடைய கருத்து இதில் என்ன? உச்சநீதிமன்றமானது இன்றைய தினம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ தொடர்ந்த வழக்கிலும் இன்றைய தினம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இதற்கு முன்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் இதற்கு முன்பாக சிபிஐ வழக்கை எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறை தொடங்கிய பிஎம்எல்ஏ வழக்கில் இதற்கு முன்பாக அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு இதற்கு முன்பாகவே அவருக்கு ஜாமீனை வழங்கியிருந்தார்கள். இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் சிபிஐ அவரை கைது செய்த வழக்கிலும் இன்றைய தினம் ஜாமீன் வழங்கி இருக்கிறார்கள். எனவே இரண்டு வழக்கிலும் தற்போது கெஜ்ரிவால் ஜாமீனில் கிடைத்திருக்கிறது. எனவே கெஜ்ரிவால் விரைவில் வெளிவருவார் என்றுதான் தெரிகிறது. ஆனால் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மிக மிக முக்கியமானது. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு, நீதிபதி சூரியகாந்த் அதே போல நீதிபதி உஜ்வல் புயான் இருவரும் தனித்தனி தீர்ப்பை வாசித்தார்கள். அதில் நீதிபதி உஜ்வல் புயானோட தீர்ப்பில் தான் மிக முக்கியமான சில கேள்விகளை மத்திய அரசுக்கும் அதே போல சிபிஐக்கும் எதிராக முன்வைத்திருக்கிறார். அதாவது இந்த வழக்கானது ஆகஸ்ட் 2022 பதிவு செய்யப்பட்ட வழக்கு. 22 மாதங்களாக சிபிஐ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யவில்லை. ஆனால் அமலாக்கத்துறை வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்க ஒரு வாரத்திற்கு முன்பாக, ஜாமீன் கிடைக்க இருந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக சிபிஐ அவரை கைது செய்திருக்கிறார்கள். எனவேதான் உச்சநீதிமன்றம் தற்போது அவருடைய டைமிங் ஆஃப் அரெஸ்ட் அதே போல நெசசிட்டி ஆஃப் அரெஸ்ட் இந்த இரண்டையும் ஒரு கேள்வியாக சிபிஐ முன் வைத்திருக்கிறார்கள். அதாவது 22 மாதங்களாக நீங்கள் கெஜ்ரிவாலை கைது செய்யவில்லை, ஆனால் அமலாக்கத்துறை வழக்கில் அவர் ஜாமீனில் வெளிவரும் சமயம் பார்த்து நீங்கள் அவரை ஏன் கைது செய்தீர்கள்? எனவே அந்த கைதிற்கான காரணம் என்ன, அதே போல அந்த கைதிற்கான அந்த காலவசம், அந்த நேரத்தையும் எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது என்பதை தான் உச்சநீதிமன்றம் மிகவும் கடுமையான தங்களுடைய ஒரு கருத்தாக உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல அமலாக்கத்துறை வழக்கில் இதற்கு முன்பாக கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கும் போது கெஜ்ரிவால் டெல்லி தலைமை செயலகத்தில் உள்ள அவருடைய அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. அந்த நிபந்தனையிலும் தான் மாறுபடுவதாக இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்வல் புயான் தெரிவித்திருக்கிறார். எனவே இது போல ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் இது போல எந்த உத்தரவுகளையும் எந்த கண்டிஷன் நிபந்தனைகளையும் விதிக்கக்கூடாது, இது என்னுடைய கருத்து என்பதையும் உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்வல் புயான் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ வழக்கிலும் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதனையும் தாண்டி சிபிஐ இவருடைய கைது செய்வதற்கான கால அவகாசம் அதே போல அதற்கான காரணம் இரண்டும் தங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது என்ற கருத்தையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. நிச்சயமாக திரு அரவிந்த் குணசேகரன், டைம் அண்ட் நெசசிட்டி இரண்டுமே கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கு சிபிஐனுடைய கைது நடவடிக்கையில் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே சமயம் சிபிஐ மீது தொடர்ந்து பொதுவெளியில் நிலவி வந்த ஒரு விமர்சனத்தை இன்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறதாக இந்த கருத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த சமயத்துல உச்சநீதிமன்றம் மேலையும் ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்படுது. ரொம்ப காலதாமதமாக வழங்கப்பட்ட ஜாமீன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா அவருடைய ஜாமீன் வழக்கில்? அதை குறித்து உங்களுடைய கருத்து? கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டது பிப்ரவரி மாதம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம், அதாவது தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை கைது செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை வழக்கில் தருகிறது. வெளியே பிரச்சாரம் செய்கிறார். ஜூன் 4 மீண்டும் சரணடைகிறார். எனவே அன்றைய தினம் உச்சநீதிமன்றமானது மிக நீண்டதாக முழு வாதங்களை கேட்டுக்கொண்டு ஜூன் இறுதியில் அவர் ஜாமீன் அமலாக்கத்துறை வழக்கில் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இது ஜூன் மாதம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஜூன் மாத இறுதியில் தீர்ப்பு வர இருக்கிறது. ஜூலை 8 தீர்ப்பு வர இருக்கிறது. அதற்கு முன்பாக ஜூன் மாதம் சிபிஐ அவரை கைது செய்கிறார்கள். அமலாக்கத்துறை வழக்கில் பிப்ரவரி மாதம் கைது செய்யப்படுகிறார். ஜூன் மாதம் சிபிஐயால் கைது செய்யப்படுகிறார். அதாவது பிப்ரவரியிலிருந்து தற்போது வரை அவர் சிறையில் தான் இருக்கிறார். எனவேதான் இந்த வழக்கு இவ்வளவு ஒருவருடைய கைது அந்த கைதுக்கான காரணமே சரியா இல்லையா என உள்நோக்கம் கொண்டதா இல்லையா, அதில் சந்தேகம் எழுகிறது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பும் பட்சத்தில் ஏன் இவ்வளவு காலம் ஒருவர் ஜாமீன் பெறுவதற்கு இவ்வளவு காலம் தேவைப்படுகிறதா? பிப்ரவரி மாதத்திலிருந்து தற்போது நாம் இருப்பது செப்டம்பர் மாதம், குறைந்தபட்சம் 7 மாதங்கள் ஆகிறதா ஒருவருக்கு ஜாமீன் கிடைக்க என்பதுதான் ஒரு
சாமானியனின் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய முந்தைய தீர்ப்பில் எடுத்துக்கொண்டால் தற்போது உச்சநீதிமன்றம் அந்த பெயில் ஜூரிஸ்புடன்ஸில் உச்சநீதிமன்றம் பல மாறுதல்களை செய்திருக்கிறது. பொதுவாக இதற்கு முன்பாக அமலாக்கத்துறை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் 2 ஆண்டுகள் அவருக்கு ஜாமீன் கிடைக்க சமயம் எடுத்திருக்கிறது. கீழமை நீதிமன்றம் ஜாமீன் வழங்காது, உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்காது, உச்சநீதிமன்றத்தில் தான் போய் ஜாமீன் வாங்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் எடுத்திருக்கிறது. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை வழக்கிலும், அதாவது அமலாக்கத்துறை பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் 2 ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அந்த கண்டிஷனை தாண்டியும் ஜாமீன் வழங்கலாம் என சமீபத்தில் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் ஜாமீனை வழங்கியிருக்கிறது. எனவே முந்தைய தீர்ப்புகளை எடுத்துக்கொண்டால் தற்போது உச்சநீதிமன்றம் அந்த இடத்திலிருந்து மிகவும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அப்படி இருந்த பட்சத்திலும் 7 மாதங்கள் ஒருவருக்கு ஜாமீன் கிடைக்க கால தாமதம் ஏற்படுகிறது என்பது ஏற்புடையதல்ல. தமிழகத்திலும் இதே போல ஒரு வழக்கு இருக்கிறது. தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது வரை குறைந்தபட்சம் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னமும் சிறையில் இருக்கிறார். அவருடைய வழக்கும் தற்போதும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போல ஜாமீன் வழக்குகளில் ஒருவருக்கு இத்தனை ஆண்டு காலம் ஜாமீன் பெறுவதற்கு எத்தனை ஆண்டு காலம் தேவைப்படுகிறதா என்பதுதான் தற்போது வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் உச்சநீதிமன்றம் முந்தைய தீர்ப்புகளை எடுத்துக்கொண்டால் தற்போது அதிலிருந்து முழுவதுமாக மாறி விரைவில் ஜாமீன் வழங்க வேண்டும். பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் என்பதை உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கிலும் மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்தி வருவது சமீபத்தில் நாம் பார்க்க முடியுது. எனவே அதனை எடுத்துக்கொண்டால் தற்போதைய நிலைமை வரவேற்கத்தக்கதுதான். சுசித்ரா, தொடர்ந்து பேசுவோம். டெல்லியில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கேள்வியை குறித்து நம்ம விவாதித்துக் கொண்டிருந்தோம். செய்தியாளர் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். திரு ராதாகிருஷ்ணன் வணக்கம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிற்கு நீண்ட நாள் கழித்து ஜாமீன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது அரசியல் சூழல்ல டெல்லியில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும்? இந்த முடிவை நம்ம எப்படி அணுகணும்? இது டோட்டல் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்றுதான் கூற முடியும். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்றோ இவருக்கு ஜாமீன் அளித்திருக்க வேண்டும். ஒரு முகாந்திரமும் கிடையாது, ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இவரை சிறைபிடித்து சிறையில் வைத்திருந்தார்கள் இடி, அதன் பிறகு சிபிஐ. இதற்கு சுப்ரீம் கோர்ட் உறுதுணையானது, துணை போன்றது என்றுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. இனி அடுத்ததாக ஹரியானா தேர்தலில் காங்கிரசுக்கும் ஆப்புக்கும் இடையே இன்னும் ஒப்பந்தம் ஆகவில்லை. ஆப் ஏறத்தாழ 20 சீட்டுகளில் இப்போ கண்டெஸ்ட் பண்ண போறதாக அறிவிப்பு வந்துள்ளது. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த இஷ்யூவை நாம் அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க, அது எப்படிங்க 2024 தேர்தலுக்கு ஒரு 4 நாள் அவர் வெளியிட்டாங்க. அதன் பிறகு கரெக்டா ஹரியானா தேர்தல் வரும்போது மறுபடியும் அவருக்கு அந்த இடைக்கால ஜாமீன் என்பது புல்பில்லா அவரை வெளியிடுகிறார்கள். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இது ஏதோ சந்தர்ப்ப சூழலினால் ஏற்பட்ட விஷயமாக என்னுடைய மனதுக்கு படவில்லை. இதுலயும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது மிக மிக வருத்தத்தோடு தெரிவிக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ராதாகிருஷ்ணன், அரசியல் கணக்கு இதில் இருக்கிறது என்பதாக உங்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. தொடர்ந்து ஏற்கனவே இப்போ நீதிமன்றம் சிஜேஐ ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவை முதல்வர் நம்ம பிரதமரோடு கொண்டாடினார் என்பதாக ஒரு அவதூறு இருக்கிறது. இந்த அரசியல் கணக்கு அப்படிங்கிறதுல நீதிமன்றம் ஒரு சார்பாக செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்களா? நிச்சயமாக அப்படித்தான் முன்வைக்கிறேன். நீங்க சொன்ன கருத்துக்கு கிடையாது. அதாவது யாருக்கெல்லாம் பெயில் கிடைக்கிறது, யாருக்கெல்லாம் பெயில் கிடைக்க மாட்டேங்குது என்றதுதான். சுப்ரீம் கோர்ட் பல முறை பல விஷயங்களில் 1947 ஆரம்பிச்சு கொண்டு பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு வந்திருந்தது. ஆனால் ஏதோ எதிர்கட்சியில் சார்ந்த தலைவர்களுக்கு மட்டும், செந்தில் பாலாஜி உட்பட இருக்கின்ற தலைவர்களுக்கு மட்டும் இந்த பெயில் இஸ் த ரூல் என்ற அந்த ரூல் ஏனோ அப்ளிகபிளே ஆக மாட்டேங்குது. ஆனா பாஜக இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும், அதே மாதிரி பாஜக சார்ந்த பத்திரிகையாளர்களுக்கும் இது முழுக்க முழுக்க அப்ளை ஆகுது என்றுதான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற ஒரு அவலமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க மேல இடி வழக்கு இருந்தது, அதை தொடர்ந்து சிபிஐ வழக்கு இருக்கு. இன்று சிபிஐ வழக்கில் தான் இப்போ ஜாமீன் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லா துறைகளிலும் இருந்தும் இது ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது அவர் மீது திட்டமிட்டு தொடுக்கப்படும் தாக்குதலாக நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற இடி ஆனாலும் சரி, சிபிஐ ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு ஏற்படும். ஆனால் இதே ஆளுங்கட்சி தரப்பில் யாருமே கிடையாது. இந்த கேஸே முகாந்திரம் இல்லாத கேஸ். அதாவது யார் அக்யூஸ்டோ அவரை அப்ரூவரா மாத்துறாங்க. அவருக்கு ஜெயில் பிடிக்கவும் இல்லை, அவரை வெளியே விடுகிறார்கள். இன்னொரு அக்யூஸ்டுக்கு ஒரு மாசம் முன்னாடி பெயில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வழக்கில் கடைசியாக ஏதோ ஒரே ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால்
ஊழல் செய்தார் என்று வருகிறது இல்லையா? இது சுகேஷ் சந்திரசேகரனுடைய கேஸ் இதே கேஸா தான் இருக்குது. தினகரனுடைய வழக்கில் நடந்த விஷயம். சுகேஷ் சந்திரசேகர் எத்தனையோ காலம் வந்து ஜெயிலுக்குள்ளால இருந்தார். யார் வந்து யாருக்கு அந்த பிரைப் அளிக்கப்பட்டதோ அவர் மேல வழக்கே கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு யார் அந்த நபர் என்று இன்னமும் வந்து அடையாளம் குறிப்பிடவில்லை. இப்படி எவ்வளவோ கேஸ்கள் இருக்கிறது, முன்னுக்கு பின் முரணான விஷயங்களா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு கேஸும் நம்மளை வந்து ஆழ்ந்து சிந்தனையில் ஆழ்த்துகிறது. நம்மளுடைய சிஸ்டம் எங்கே போய் கொண்டிருக்கிற அந்த கேள்விதான் என் முன்னால் இருக்கிறது. ரஜினி கேட்ட அதே கேள்வி. நிச்சயமாக திரு ராதாகிருஷ்ணன், தொடர்ந்து எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் உண்மைத்தன்மை இல்லை என்பதாக உங்களுடைய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து எங்களோடு பேசியதற்கு நன்றி.